சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இப்போ ரஜினிக்கு இருக்கிறது அப்டாமினை ஓட்டால நடுப்புற ஒரு சின்ன பல்ஜி வந்தது. இப்படி இருக்க வேண்டியது கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு. இது ஒரு இடத்துல விரிவடைஞ்சிருக்கும். அது அனுரிசம் பேர் ஸ்மால் பல்ஜி தான். லக்கிலி இன்னும் 2 days இருந்தால் போதும். இன்றைக்கி ஐசி நாளைக்கு ரூமுக்கு போய் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போய் சில நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவர் மிந்தி இருந்ததை விட இன்னும் ஆக்டிவாக கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். முடியுமா கட்டாயம் பண்ண முடியும். அதில் ஒரு ப்ரொசீஜர். அதில் நிமிட்டு அந்த ஆக்டிவிட்டிலாம் குறைய வேண்டாம். அவருடைய ரசிகர் கோடான கோடி இந்தியாவில் உலகம் மொத்தம் இருக்கிறார். அவருடைய ஆளுமையை பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஆளுமை. அவர் சினிமா ஃபீல்டுன்னு போயிட்டா நடிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவர் 20-30 வயசு தான். 73 வயசு அவர் ரஜினிகாந்த். என்னோட 7 வயசு சின்னவர். அவர் சினிமா ஃபீல்டு போனால் அவர் வயசு மறந்துடுவார். ஆக்ஷன் மாத்திரம் தன்னால் மக்களுக்கு எது போய் சென்று அடைய முடியும் போட்டு அதில் ஆர்வத்தோடு பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் பார்த்து வரும்போது தான் சொன்னாரா சார்? நான் இப்படி சொன்ன உடனே இது மாதிரி நேயர்கள்லாம் எனக்கு கேட்குறேன். நீ இருக்கிறத சொல்லி நேயர்களுக்கு என்னால் மக்கள் பயனடையிட்டு முதல்ல நான் நல்லா இருக்கேன் போய் சொல்லிவிடுங்க. கேட்குறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறார். நாளைக்கே ஷூட்டிங் அனுப்பிச்சிடுவார். நாங்கள் தான் கொஞ்சம் வச்சுருக்கணும். ஏன்னா டக்குன்னு பண்ண முடியாது. பட் சில நாட்கள் ஓய்வுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா ஆக்டிவாக பண்ண முடியும். எவ்வளோ காலகட்டம் சார் ஓய்வு தேவைப்படுது அவருக்கு? இவருக்குலாம் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டாருன்னா மினிமம் ஒரு 2 to 3 weeks. 3 weeks. ஆமாம், அது இருந்துன்னா அந்த போட்ட ஸ்டென்ட் நார்மல் ஆகிடும். உள்ள பெசலில் வர லைனிங் இது ஆகிடுச்சுன்னா நார்மலாக இருக்கும். சார் இப்போ ஆர்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அவருக்கு என்னதான் ஆச்சு சார்? ஏன்னா ஆன்ஜியோகிராம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதை விட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு என்ன ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? நடிகர் ரஜினிகாந்த் என்னுடைய 50 வருட நண்பர். அவர் ரொம்ப வேண்டியவர் எனக்கு. இப்போ தான் அவர் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கார். அவருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முதல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அது நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் ஆகிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பிரெயினில் போகிற ரத்தங்கள் ஸ்மால் பிளாக்கு அதை கூட சரிப்படுத்தியாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதயத்துலேருந்து போகிற ரத்த குழாயில் கொரோனரி ஆர்டரிஸ் சொல்கிறோம்ல, இதுதான் ஹார்ட்டு. இந்த ரத்த குழாய்க்கு பேர் கொரோனரி ஆர்டரிஸ். நிறைய பேர் அதில் பிளாக் இருந்து ஸ்டென்ட்டு போட்ட நினச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதயத்துலேருந்து இது பாருங்களேன், இது ஒரு அயோட்டான்னு வச்சுக்கணும். அதாவது எப்படின்னா, இதயத்திலேருந்து ரத்தம் இந்த பம்ப் பண்ணதில் இதயம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து இதை பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். நேயர்களுக்கு அது பயனடைகிற மாதிரி இருக்கணும். இதை பாருங்களேன், இதுதான் 4 சேம்பர்ஸ்ப்பா. 4 சேம்பரில் ரைட் சைடில் 2 இருக்குது, லெஃப்ட் சைடில் 2 இருக்குது. லெஃப்ட் சைடு எல்லாம் சுத்த ரத்தம். இந்த அசுத்த ரத்தம் நுரையீரலுக்கு போய் சுத்தமாகி இந்த கீழே இருக்கிற சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வருது. கீழே இருக்கிற லெஃப்ட் சைடு இடது சேம்பர்லேருந்து தான் அது பம்ப் பண்ணும்பொழுது இதயத்தை விட்டு பாருங்களேன், இந்த பெரிய லைன் பார்க்குறேன்ல, அதுதான் அயோட்டான்னு பேர், மகாதமனி. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து மகாதமனி வழியாக தான் உடம்பில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் அந்த சுத்திரத்தை எடுத்துகிட்டு போகணும். அந்த மகாதமனி 2ஆக பிரிக்கணும். அந்த செஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறது டயஃப்ரம் உங்களுக்கு தெரியும், உதரவிதானம்ல, அதுக்கு மேலே இருக்க போர்ஷன் மகாதமனி, அது பேர் தொராசிக் அயோட்டான்னு பேர். வயிற்றுக்கு கீழே இருக்கிற மகாதமனி அப்டாமினல் அயோட்டான்னு பேர். இப்போ ரஜினிக்கு இருக்கிறது அப்டாமினல் அயோட்டாவில் நடுப்புற ஒரு சின்ன பல்ஜி வந்தது. இப்படி இருக்க வேண்டியது கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்குது. இதை பாருங்களேன், இப்போ புரிய வச்சுக்கிறேன். இப்போ இதுதான் அயோட்டான்னு வச்சுங்களேன், அது நேராக கரெக்டாக இருக்கணும். இது ஒரு இடத்துல விரிவடைஞ்சிருக்கும். அது அனுரிசம் பேர் ஸ்மால் பல்ஜி தான். லக்கிலி அவர் கரெக்ட் டைம் வந்தார். இந்த மாதிரி பல்ஜ் ஆச்சுன்னா ஜென்ரலாக அது சர்ஜரி தான் முதல்லாம் இருந்தது. இப்போ லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக சர்ஜரி கிடையாது, அனஸ்தீசியா கிடையாது, நைஃபே தொட வேண்டாம். கால் மூலமாகவே ஒரு சின்ன டியூப் போட்டு டிரான்ஸ்கெத்தீட்டர்னு பேருப்பா. அந்த டிரான்ஸ்கெத்தீட்டர் மூலம் கால் வழியாக போய் அந்த பல்ஜாக இருக்குதுல்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட்டு போட்டுருவோம். அந்த ஸ்டென்ட்டு போட்டோம்னா என்ன ஆகிடுதுன்னா, அந்த பல்ஜியை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டென்ட்டு போயிட்ட உடனே அந்த இரத்த குழாயிலேருந்து
அந்த பல்ஜி பெருசாகிறத தடுத்துரும். ரத்த ஓட்டம் காலுக்கு போகிறது எல்லாம் சீராகிடும். ரெண்டாவது வந்து அதில் கிளாட் ஆகிறது அந்த இதெல்லாம் வர்றதில் ஃபுல்லாக இப்போ வந்து மெயின் வெரி அட்வான்ஸ்டு டெக்னிக்னால வந்து இது வந்து ஸ்டென்டின் ப்ரொசீஜர் பேர். எண்டோவாஸ்குலர் அயோட்டிக் ரிப்பேர்னு பேர்ப்பா. அந்த அயோட்டாவை கெத்திட்டர் மூலமாக ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குது. இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது பெரிய ஒரு டெக்னிக்னால அது வந்து எண்டோவாஸ்குலர் அயோட்டிக் ரிப்பேர். அது வந்து ஈஸியாக வேணும். இப்போ வந்து இன்றைக்கி ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 days இருந்தால் போதும். இன்றைக்கி ஐசி நாளைக்கு ரூமுக்கு போய் நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போய் சில நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவர் முந்திய இருந்ததை விட இன்னும் ஆக்டிவாக கூட இருக்க முடியும். அதான் சொல்லிட்டு வந்தேன். அது முடியுமா? கட்டாயம் பண்ண முடியும். அதில் ஒரு ப்ரொசீஜர். அதுலேருந்து நிம்மட்டு அந்த ஆக்டிவிட்டிலாம் குறைய வேண்டாம். அதுலேருந்து நிம்மதியாக இருக்க வாழ்க்கை நடத்த முடியும். சில மருந்துகள் சாப்பிட்டுட்டு இது பண்ணிங்கன்னா போதும். ஓகே சார். இல்லை சார், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதியாக இருக்கார் அப்படின்னோடனே ஏகப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே வந்து என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் இப்போ தான் அவரை பார்த்துட்டு வர வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லிட்டுங்க சார், ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்ததுனால எக்ஸாக்டாக என்ன நடக்கும் எல்லாருக்குமே அவருடைய ரசிகர் கோடான கோடி இந்தியாவில் உலகம் மொத்தம் இருக்கிறார். அவருடைய ஆளுமையை பார்த்து நம்ம பெரிய ஆளுமை. அவர் வந்து சினிமா ஃபீல்டுன்னு போயிட்டா நடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு அவர் 20-30 வயசு தான். 73 வயசு ஆகுது ரஜினிகாந்த். என்னோட 7 வயசு சின்னவர். என்னை பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் வந்து சினிமா ஃபீல்டு போனால் அவர் வயசை மறந்துடுவார். ஆக்ஷன் மாத்திரம் தன்னால் மக்களுக்கு எது போய் சென்று அடைய முடியும் போட்டு அதில் ஆர்வத்தோடு பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் உன்னை எவ்வளோ நாள் முடியுன்றது அவள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக. இல்லை நீங்கள் பார்த்துட்டு வரும்போது தான் சொன்னாரா சார் அவர்? நான் சொன்ன இப்படி சொன்ன உடனே இது மாதிரி நேயர்கள்லாம் என்னை கேட்குறேன். நீ இருக்கிறத சொல்லி நேயர்களுக்கு என்னால் வந்து மக்கள் பயனடையிட்டு முதல்ல நான் நல்லா இருக்கேன் போய் சொல்லிவிடுங்க கேட்குறவங்களுக்கு. பர்ஃபெக்டாக இருக்கிறார். சூப்பர். பேசுகிறாரு, எல்லாம் ஃபைன், நார்மலாக இருக்கார். நார்மலாக தான் இருக்கார். இப்போ சர்ஜரியும் பண்ணால் தான் இப்போ சர்ஜரி பண்ணி 8 மணி நேரம் மயக்கத்தில் இருப்பாங்க. யாரும் பேச முடியாது. டாக்டரோட பேசினது இவரெல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ரொசீஜர் பண்ணும்பொழுதே பேசலாம் அவர். அதனால் கான்ஷியஸ்னால நார்மலாக இருக்கார். ஆக்டிவ் ஆகிடுவார். இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நார்மலாகி இன்னும் ஆக்டிவாக இருக்க முடியும். சில ப்ரிகாஷன்ஸ், சில மெடிசன்ஸ் கட்டாயம் சாப்பிட்ணும். அந்த ஸ்டென்ட்டு வந்து நல்ல ஃபங்க்ஷன் 20-30 வருஷம் கூட அந்த ஸ்டென்ட் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். சார், இப்போ அப்போலோலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுதான், இந்த ப்ரொசீஜர் தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ரஜினி சாருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதை படித்து பார்த்தீங்களா சார்? அது தெரியும். ஆமாம், பார்த்துப்போம். ஓகே. அது என்ன சார்? அது நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதில் என்னென்னா அயோட்டான்றது மகாதமனி. நான் சொல்லிட்டேன்ல, செஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறது அப்டாமினில். இந்த அயோட்டா மூலம் தான் எல்லாம். இந்த செஸ்ட்டில் இருக்கிற அயோட்டா மூலம்தான் முதல்ல இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகணும், மூளைக்கு போகணும், கைகளுக்கு போகணும். வயிற்றுக்கு மேலே இருக்க எல்லா ரத்த குழாயும் மகாதமனியிலேருந்து தான் போகணும், பிரான்ச்சஸ். அதே தான் வயிற்றில் இருக்க மகாதமனி தான் அப்டாமினல் அயோட்டா. அது மூலம்தான் வயிற்றில் இருக்க எல்லா உறுப்புக்கள் கீழே காலுக்கு அந்த டிப்பாது டோஸ் வரைக்கும் ரத்த குழாய் போகணும். எந்த இடத்துலலாம் உறுப்புக்கள் இருக்கின்றதோ அந்த உறுப்புக்கள் அனைத்தும் ரத்த குழாய் போய் தான் அந்த உறுப்புகளை காப்பாற்றிட்டு அதனால் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது. ரத்த ஓட்டம்ன்றது அந்த டிஷ்யூஸ் வாடுவதற்கு எல்லா நியூட்ரியன்ஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் வேணும், முக்கியமாக ஆக்சிஜன் வேணும். அதான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குது. இப்போ ஒன்றுன்னு சொன்னால் பயந்துடுவீங்க நீங்கள் எல்லாருமே. 6 அடி மனிதன் உயரம் வச்சிங்களேன். உடம்புல உள்ள எல்லா ரத்த குழாயும் ஒரு கோட்டில் வைங்களேன். ஒரு கோட்டில் வச்சா அது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை நீளம் இருக்கும்? 6 அடி மனிதனுக்கு ரத்த குழாய் நீளம் எவ்வளோ இருக்கும் ஒரு மனிதனுக்கு உடலே? தெரியலையே சார். அப்பா சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். நீளமாக இருக்கும்னு கேட்குறீங்களா? எவ்வளோ நீளத்தை ஒரு கோட்டில் வைக்கிறோம், எவ்வளோ நீளம் இருக்கும்? ஒரு எவ்வளோ இருக்கும்? ஒரு 4 அடி 5 அடி. 6 அடி மனிதன். 6 அடி மனிதனுக்கா சார்? நீ குழந்தைய பார்த்து 4 அடி 5 அடின்ற தெரியலையே சார். எக்ஸாக்டாக கணக்கே பண்ண முடியல சார். நீ ரஃபா சொல்லு. ரஃபா இப்போ நான் கேட்குறது நேர்களை கேட்குறேன். ஒரு எத்தனை ஒரு 100 மீட்டர் அளவுக்கு இருக்குமா? 100 மீட்டர். ஸோ 6 அடி மனிதனுக்கு ரத்த குழாய் எல்லாம் நேர்கோட்டில் வச்சு எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 1,00,000 கிலோமீட்டர். ஸோ 1,00,000 கிலோமீட்டர்னால் உலகத்தை 2.5 முறை சுற்றி வரும் நம்ம உடம்புக்குள்ளேயே சார். அவ்வளோ உடம்பு ஃபுல்லாக. இதையும் வந்து ஒரு தடவை வந்து சுருங்கி விடியும் பொழுது ரத்தம் அதுலேருந்து வெளில வர்றது மகாதமனி மூலம் எல்லா உறுப்பகத்தையும் போய் வெயின்ஸ் மூலம் எல்லா வெயின்ஸ் மூலம் வந்து மறுபடியும் இதயத்துக்கு வந்து சேரணும். அது மொத்த நீளம் 1,00,000 கிலோமீட்டர். ஸோ இதயம் ஒரு தடவை சுருங்கும் பொழுது 1,00,000 கிலோமீட்டர் ரத்தம் போயிட்டு வரத்துக்கு இதயம் வேணும்ல, வேலை செய்யணும்ல. எங்கெல்லாம் உறுப்பு இருக்குது ரத்தம் போயினே வரணும். அதே சமயம் நேயர்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதன் உடலில் 40 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது.
ஸோ ஒவ்வொரு செல்லும் ஒரு ஆர்கானிசம்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல். ஸோ எல்லா செல்லும் எல்லா உறுப்புகளும் இயங்க வேண்டும், இதயம் நல்லா இயங்கணும்பா. புரியுதுங்களா? அதனால் வந்து இதயம் நல்லா இயங்கணும்னு வச்சிங்களேன். இப்போ நேயர்களை இவரை வச்சு ஒரு கேள்வியும் கேட்குறேன். இதயம் இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும்? நான் வச்சிருக்க படிப்பு, என் பணம், என் காரு, சொத்துலாம் காப்பாற்ற போதா? இதயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று. என்ன வேணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன்? உடற்பயிற்சி முக்கியம், சீரான உணவு முக்கியம். அதை விட மிக மிக முக்கியம் ஒன்றே ஒன்றே, மனம் அமைதி. மனம் அமைதியினால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி ஒன்றை வைத்து கொண்டால் 100 வருடம் வாழ முடியும். ஸோ விஜயத்துக்கு எது மகிழ்ச்சியோடு இருந்தால் போதும். அந்த மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும். அது எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து குறையக்கூடாது. நான் சொல்ல போகிறீங்களா? சரி, இப்போ ரஜினி சார் கூட நீங்கள் வந்து த்ரூவோட ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 50 வருட நண்பர் வேறு சொல்கிறீங்க. அவர் வந்து உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காரா சார் ஏதாச்சும் இந்த மாதிரி? அப்பப்போ பேசுவார், எல்லாமே பண்ண. அவருக்கு இருக்கிற டாக்டர்ஸ் அனைவரும் என் மாணவர்கள். அவர் பார்க்குறவங்கெல்லாம் என் மாணவர்கள். அருமையாக பார்த்துக்கிறார். அவர் மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தாலும் வச்சுக்க, அடுத்த சில மாதங்கள் மறந்துடுவார், ஆக்டிவாக பார்ப்பார். அவர் ஒரு அருமையான மனிதர். உள் மனதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னால் சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும் அந்த நோக்கம் பயணத்தை விட்டால் நாளைக்கே ஷூட்டிங் அனுப்பிச்சிடுவார். நாங்கள் தான் கொஞ்சம் வச்சுருக்கணும், ஏன்னா டக்குன்னு பண்ண முடியாது. பட் சில நாட்கள் ஓய்வுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா ஆக்டிவாக பண்ண முடியும். எவ்வளோ காலகட்டம் சார் ஓய்வு தேவைப்படுது அவருக்கு? இவருக்கு யூஸ்வலாக வந்து நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டாருன்னா மினிமம் ஒரு 2 to 3 வீக்ஸ். 3 வீக்ஸ் போதும். ஆமாம், அது இருந்துன்னா அந்த போட்ட ஸ்டென்ட் நார்மல் ஆகிடும். உள்ள வெசலில் வரல லைனிங் வந்து இது ஆகிடுச்சுன்னா நார்மலாக இருக்கணும். பட் அந்த 3 மந்திரங்களை அவர் கட்டாயம் கடைப்பிடிக்கணும். ஆமாம், தூங்குறது முக்கியம் வச்சுங்களேன். குறைஞ்சது நீங்கள் வந்து 7 மணி நேரம் தூங்கணும்பா. அப்படி இருந்துட்டேன் வச்சுங்களேன், இந்த மந்திரங்களை மாற்றி 3 மந்திரங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நேயர்களுக்கு மீதி என்னாச்சு சொல்கிறேன். நீ டென்ஷனாக இருக்க வச்சுக்கோ. எதிர்மறை எண்ணங்கள், கோபம், ஆத்திரம், டென்ஷன், உடனே உனக்கு என்ன தோணும் தெரியுமா? கொழுப்பான உணவுலாம் சாப்பிட தோணும். கொழுப்பான உணவை சாப்பிட்டா குண்டாயிடுவேன். குண்டான உடனே சோம்பேறி ஆகிடுவேன். உடனே அவன் நினச்சி புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, மகிழ்ச்சியை கொடுக்க மாய உணவில் போகும்பொழுது என்ன ஆகுது பாருங்கள்? ரத்தத்தில் கொழுப்பு, சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம் பின்விளைவுகள் வரும்பொழுது தான் ரத்த குழாய் அடைப்பு வரும், ரத்த குழாய் விரிவடையும். எதுக்காக சொல்கிறேன்னா, புகைப்பிடிப்பு தவிர்ப்பு கிட்ட கூட போகக்கூடாது. எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுன்னா, என்னையிலையும் மகிழ்ச்சியார். என்கிட்ட 100 பேர் வராங்க வச்சுங்க, 95% ஒரு வருஷத்தில் சர்க்கரை வியாதிக்கோ, கொலஸ்ட்ராலுக்கோ, பிளட் ப்ரெஷருக்கோ மருந்தே தேவைப்படாது. இன்னொன்று நேயர்களுக்கு இதை வச்சு நான் சொல்ல விரும்புகிறேன். இதை பார்த்துங்களேன். யாருக்கா இப்போ 95 பங்கு அடைப்புறதுன்னு வச்சுங்க. இன்றைக்கி சொக்கலிங்கம் சொல்லுகின்ற 3 மந்திரங்களை 1 வருடம் கடைப்பிடிங்க. எவ்வளோ? உடனே அது கரைஞ்சி மறைஞ்சிருந்த அந்த அடைப்பு. நீங்கள் சொன்னதை பண்ணால் போதுமா சார்? கட்டாயம் பண்ணோம். 3ல் 1 விட்டால் போச்சு. ஓகே ஓகே. பண்ணிங்கன்னா 1 வருஷத்தில் குறைஞ்சிரும். சப்போஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வியாதி இருக்குது, உனக்கு வந்தாச்சு, உன் குழந்தைக்கு போக பேர குழந்தைக்கு போயிட்டே இருக்கும், அது ஜெனட்டிக்காக. பட் எவருக்கு வந்திருக்கின்றதோ அவர்கள் 9 வருடம் கடைப்பிடிக்கிட்ட 3 மந்திரத்தை, 9 வருடத்தில் அந்த ஜீன், அந்த வியாதியை தன்மையும் போயிடுது. ஸோ ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி நடந்துடும். அதுக்கு ஒருத்தர் சொன்னார் 3 மந்திரத்தில் ஒரு மந்திரம் மாத்திரம் விட்டுட்டேன், முடியாது. 8 வருஷம் கடைப்பிடிச்சி 9 வருஷம் கடைப்பிடிக்கணும், மறுபடியும் அன்னிலேருந்து 9 வருஷம் கடைப்பிடிக்கணும். ஸோ ஜீனை வந்து வியாதி கொள்ளுகின்ற வியாதி ஜீன் வந்து இயற்கையோ வெளியில் வச்சுருக்கேன், எப்பி ஜீன்ஸ் பேர். அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு மைண்ட் செட்டுக்கும் வாழ்க்கை முறைக்கும். நீ நார்மல் ஜீனோட பிறந்த, உங்கள் அப்பா அம்மா நீ இல்லை, இன்னிலேருந்து 9 வருடம் எதிர்மறை வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா எல்லா வியாதியும் ஒட்டிக்கும் அதில். ஸோ ஒட்டுவதோ அதுலேருந்து பிரிவதோ மனநிலை, வாழ்க்கை முறை தான் முக்கியம். புரியுது சார். அண்ட் ரஜினிகாந்த் அவர்களை வந்துட்டு லைக் போன டாக்டர்ஸ், ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே வந்து டாப் சர்ஜன்ஸ்னு சொல்கிறாங்க சார். கார்டியோ, நியூரோ, நெப்ரோ, இதெல்லாம் வந்து டாப் சர்ஜன்ஸாக வந்து அவருக்கு வந்து உள்ளே ஒர்க் பண்ணதா சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், எல்லாருமே என்ன வந்து ஒரு வைத்தியம் பண்ணவங்க அனைவரும் என் மாணவர்கள். ஓகே. இப்போ வந்து இதே ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்போல்லோ பண்ணுறேன், வெளியில் சிங்கப்பூர்லேயே பண்ணிட்டாரு. இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான். அங்கே ப்ரைவேசி இன்னும் அதிகமாக இருக்குது, அங்கே போனால் இருக்காது. ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நான் வந்து ப்ரொஃபஸராக இருந்தேன் 50, இப்போ எம்டிஎஸ் ப்ரொஃபஸராக இருக்கேன் எம்எம்சியில். இவங்கெல்லாம் என் மாணவர்கள் தானே. இவங்களாம் வெளில வரவங்கண்ணா, அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணோமா, அவங்களே டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து ஃபெசிலிட்டிஸ் நல்லா பண்ணுறாங்க. தவிர இண்டிவிஜுவல்ஸ்
இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வித்தியாசம் இல்லாதபடி நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஓகே சார். சார் இந்த விஷயம் நீங்கள் சொன்னீங்களா சார், இந்த அப்டமென்ல ஒரு பல்ஜுன்னு சொன்னீங்களா சார், இது ஆல் ஆஃப் அ சடன் கண்டிப்பாக கிரியேட் ஆகாது. அது வந்து சடனாக ஏதாவது ஒரு எதுக்காக விஷயம் வந்து வந்திருக்குன்னா அருமையான தவிர்த்திருக்க முடியுமா? ஏன் வந்தது? ஆமாம். ஏன்னா சிறு வயதுலேருந்து பழக்க வழக்கங்கள் உண்டு. இப்போ சொக்கலிங் 80 வயசு மருந்தே சாப்பிடல. அதே கேட்குற நேயர்களை நிறுத்திடாதீங்க. உங்கள் டாக்டர் ஆலோசனை பிரகாரம் கேட்கணும். அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்தது, பிரெயினில். இதுக்கெல்லாம் எப்படின்னா அவர் கடினமான உழைப்பாளி. மிஞ்செல்லாம் ஸ்மோக்கிங்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் விட்டாச்சு. இப்போது அதோடைய பின்விளைவுகள் தான் இப்போ தோணும். இப்போ திடீர்னு சொக்கலிங்க பேச்சு 80 வயசில் கேட்டு அதுக்குள்ளே இருக்கிற வியாதிக்கு வைத்தியம் பண்ணோம்ல. பட் ஆனால் இவர் ஒரு அருமையான ஒரு சொல்கிறத நல்லா கேட்டுப்பார். நம்ம சொல்கிறத விட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தே கேட்குறதுனால தான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வயசு மாதிரி தான் இருப்பார் சினிமா பார்த்தீங்கன்னா. ஆமாம் ஆமாம். அதுமாதிரி இருக்கிறதுக்கு காரணம் மனநிலை தான் காரணம். இது வராது இருக்குன்னா இவர் வந்து சொக்கலிங்கத்தை வந்து 50 வருஷமாக தெரியும். அவர் இன்னும் என்னோடய வளர்ந்துருந்தாலும் வச்சுங்க 10-20 வயசுலேருந்து இது வந்தே இருக்காதுல்ல. கண்டிப்பாக உங்களை மாதிரி அவரும் மாத்திரை போடாமே வச்சு. ஆமாம். அதனால் இப்போ வந்து மாத்திரை சாப்பிடுங்க. 20 மாத்திரை சாப்பிட்றவங்க சொக்கலிங்க சொல்கிறத கேட்டால் 20 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2 மாத்திரை 3 மாத்திரை 1 மாத்திரை விட ஆகிடும். நிறைய நேயர்கள் பார்த்தேன் யூடியூப் சரி டிவியில் பார்த்து, நான் பார்த்ததே இல்லை அந்த பேஷண்ட் பார்க்காதே ட்ரீட்மெண்ட் எடுத்து சொக்கலிங்க 20 மாத்திரை சாப்பிட்டேன், 10 தான் இப்போ சாப்பிட்றேன், 5 தான் இப்போ 1 மாத்திரை சாப்பிட்றேன்றாங்க. அதை குறைச்சிக்கிட்டே வந்து எல்லா மருந்தும் நிறுத்திடலாம் ஒரு ஸ்டேஜில். அது வாழ்க்கை முறை தான் வச்சு. சார் ஓவராலாக வந்துட்டு இப்போ அவருக்கு சேஃப் ரொம்ப நல்லா இப்போ நார்மலாக இருக்கார். ஓகே சார். ஓவரால் மெடிக்கேஷன் எடுத்தனாலும் இந்த ப்ராப்ளம் சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி அப்படி இந்த மாதிரி ஆகும்? அப்படி கிடையாது. சில இதில் மெடிசன் சாப்பிடணும். யூஸ்வலாக சாப்பிட்ற மெடிசன்னால சைடு எஃபெக்ட் வராது. பட் ஒன்லி திங் வந்து இப்போ வந்து இவரை பற்றி இல்லை, இந்த ஆஸ்மாலாம் இருக்குது, ஆட்டோமின் வருது, எதுக்காக வலி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வலிக்கான மாத்திரை சாப்பிட்டு கிட்னி அஃபெக்ட் ஆகிடும். ஆட்டோமின் டிசீஸ் வருது, இது வருது இல்லை, ஆஸ்மாக்கில் ஸ்டீராய்ட் சாப்பிட்டு டிசீஸ் பின்விளைவுகள் வரும். அதில் சில மெடிசின்ஸ் வேண்டியதை சாப்பிட்டு டக்குன்னு மாடரேட் பண்ணி நம்ம சரிப்படுத்திக்கலாம். ஸோ அதுதான் அடிக்கடி சொல்கிறேன், முக்கியமாக வச்சுங்க, ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். நீ ஏன் காரணமாக இருக்கிற அந்த வாழ்க்கையை இன்பமாக வாழ்க்கையை வச்சுக்கிட்டே போனோம். அதுதான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், நேர்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி இதை பாருங்களேன். தெரியுது தெரியுது தெரியுது. நீ கரெக்டாக சொல்லணும்பா. மகிழ்ச்சியை 0 வச்சுருக்கேன், இந்த மகிழ்ச்சியை 10, டிஃப்ரெண்ட் கோடு. நீ எந்த மகிழ்ச்சியில் இருக்க சொல்லு. நான் இப்போவா சார்? இப்போ ஆவரேஜாக 10க்கு 10 சார். 10க்கு 10ன்னு இருந்துட்டா நீ 100 வருடம் என்கிட்ட வர வேண்டாம். கேட்குற நேரம் நிறைய பேர் 3, 5 பணம் ரொம்ப சம்பாதிச்சிருவோம், 2க்கு மேலே இல்லைன்னுமா. எப்பெல்லாம் 10க்கு கீழே இருக்கின்றீர்களோ ஹார்ட் அட்டாக்லாம் தப்பிக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நீ சொல்கிறது 5, 4, 3 நேர்கள் சொல்கிறாங்க வச்சுக்க. அவங்க உண்மையான கருத்து அது வெளியில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. ஸோ வெளியில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி எதுவாக இருக்கட்டும், நீ உள்ளே சென்று, நான் சொல்ல உள்ளே சென்று மகிழ்ச்சி என்ற உணர்வை 10ல் வைத்துக்கொண்டு வெளியில் இருக்க பிரச்சனையை நீ போக்குறதுக்கு முயற்சி பண்ணு. அது போகலாம் போகாத இருக்கலாம், அப்போ மகிழ்ச்சியோடு இரு. ஸோ ஒன்றுமே இல்லை தம்பி, ஒரு பிரச்சனை வருது, கவலைப்படுற, பிரச்சனை போயிடுமா? சரியாகாது. இன்னும் கவலைப்பட ஒவ்வொரு வியாதியாக சேர்ந்துட்டு வரும். இன்னும் கவலைப்பட ஒன்று கட்டாயம் போயிடும், உன் உயிர் மட்டும் போயிடும். ஸோ விலைமதிக்க முடியாத உயிர் உடலில் இருக்க வேண்டுமென்றால் மகிழ்ச்சி மட்டும். ஸோ மகிழ்ச்சி எது எதிலத்தையுமா கிடைக்க முடியும்? மகிழ்ச்சி தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, உழைப்பாக, நேரமாக, பணமாக கொடுத்து கொண்டே இரு, மகிழ்ச்சி தான் அது உன்னை காப்பாற்றி கொண்டே இருக்கு. அது ரஜினிகாந்த் தன் ஆற்றலை, உழைப்பை, நேரத்தை, பணத்தை கூட கொடுத்துக்கிட்டே இருக்கார்ல, அதானே காப்பாற்றுது. அப்பப்போ இமயமலை புயத்தில் போய் தன்னை ரீஜெனரேட் பண்ணிக்கிறார். மோடி புதுசாக வந்துடுறாரு. கட்டாயம் அதனுடைய சக்தி தானே, தன்னை உணர்கிற சக்தி ரொம்ப அதிகமான அற்புதமான மனிதர் அவர். எதுக்காக சொல்கிறேன்னா, நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு பார்த்து அவர் மூலம் மக்களுக்கு பயனடையணும், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அதுமாதிரி கமலஹாசன் என் நெருங்கிய நண்பர். ஓகே. விஜய்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த வீட்டில் விளையாடிட்டு இருப்பார். இவங்களாம் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க போல சரிங்க. எங்க ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க போல இருக்கு. நான் உனக்கு உன்ன சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. என் 56 வருட அனுபவத்தில் தந்தை பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர்,
இவர்கள் அனைவருக்கும் சொக்கலிங்க மருத்துவராக பணிபுரிந்திருக்கு. அப்படி சொல்லி உங்கள்கிட்ட பெருமை அவங்ககிட்ட ஆளுமையை அவங்ககிட்ட கேட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இதுவே பெரிய விஷயம். ஆமாம், அதான் முக்கியமாக சொல்ல வரேன். என்னிடம் வர வேண்டாம் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது. மகிழ்ச்சி இழக்கின்ற நேரத்தில் உங்களையே இழந்து விடுகிறீர்கள். அதில் மாற்று கருத்தில். அதான் அடிக்கடி சொல்கிறேன், உடற்பயிற்சி இன்றியமையாக்கி கொள்ளுங்கள். மிஞ்சில் அரை மணி நேரம் நடந்தால் போதும்னா, இப்போ அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 3 மாதத்துக்கு டிஃபைன் பண்ணோம், குறைந்து 1 மணி நேரம் நடக்கணும். மீதி 4 நாள் 5 நாள் நடந்தால் போதும்னா, இப்போ 7 நாளைக்கு 7 நாள் நடக்கணும். முடியாத நாள் 1-2 நாள் பரவாயில்ல. உடற்பயிற்சி இன்றியமையாக்கி கொள்ளுங்கள். உணவை கேர்ஃபுல்லாக இருக்கணும். தூக்கம் நல்லா வரணும். நம்ம சாப்பாட்டில் தட்டில் பாதி காய்கறி பழங்கள் தான் இருக்கணும். கால்வாசி அரிசியோ கோதுமையோ, கால்வாசி ப்ரோட்டீன் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம். தண்ணி நல்லா குடிக்கணும். குடிக்கிற தண்ணீர் ஒரு இடத்துல குவார்ட்டர் தண்ணின்னு சொன்னோம்பா, வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. தண்ணி நிறைய 3-4 லிட்டர் தண்ணியை குடிக்கணும். உப்பு ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஆயிலை குறைக்கணும். அதான் அடிக்கடி சொல்கிறேன், ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். அது ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா நேரங்களும் பயனடையணும்னு நினச்சிட்ருக்கேன். அதை நான் சொல்கிறேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மயில் மேல் இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை இதயம் இருக்குது நமக்கு? சார் ஒரே ஒரு இது தான் சார். ஒரு இதயம் தானே? நீ சொல்கிற இதயம் இதை பற்றி தான் சொல்கிறீங்க, எனக்கு தெரியும். என்ன நேர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 இதயம். 3 என்ன தெரியுமா தம்பி? இந்த இதயம் 2-3 எது தெரியுமா? நம்ம கெண்டைக்கால் இருக்குதுல்ல, காஃப் மசில், அதான் 2வது இதயம், இதுதான் 3வது இதயம். ஓகே. இந்த 2-3 இதயத்தை நீ எப்பொழுது ஆக்டிவாக வைத்து கொண்டிருந்தால்தான் காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்துக்கு போகும். அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டு இந்த இதயம் நின்றுடும். ஸோ அது ஆக்டிவாக நடக்கலாம், நீந்தலாம், ஓடலாம், சைக்கிள் ஓடலாம். எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நல்லதுப்பா. சிறப்பு சார். ஸோ 3 இதயத்தை காப்பாற்றிக்கணும்னா சொக்கலிங்கிட்ட வர வேணாம் என்றால் 1 வயதுக்கு உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. அதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வாழ முடியும். நான் நிறைவாக ஒன்று சொல்லட்டுமா? இதை பாருங்கள், எப்படிலாம் மக்கள் பயன்படுத்தணும்னு பார்க்குறேன். இதை பாருங்களேன், இது உலகமே இப்போ என்ன ஆகிப்போச்சு, வேர்ல்டு ஹஸ் பிகம் ஸ்மால் வில்லேஜ் ஆகிப்போச்சு இல்லையாப்பா? இதை பாருங்களேன், இது என்ன பார்க்குறீங்க? கால்குலேட்டர் சார். கால்குலேட்டர் தானே? வாழ்க்கையை நான் கால்குலேட்டராக சொல்லிடுறேன். நான் சொல்கிறது கூடவே சொல்கிறீங்களா? சொல்கிறேன் சார். அந்த சிம்பிள் தான் வாழ்க்கை. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து எப்பொழுதும் நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நீ 100 வருடம் வாழ முடியும். சிறப்பு சார். எப்படி சார் எல்லாமே இந்த லாரி பின்னாடி எழுதலாம் போல, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. எதுனாலும் எழுதிக்கணும், மக்களை மனதில் பதிவு பண்ணி கடைபிடிச்சா போதும். சூப்பர் சார். உங்களுடைய நேரம் பகிர்ந்தது ரொம்ப நன்றி சார். அதாவது நிறைய ஃபேன்ஸுக்கெலாம் நீங்கள் இப்போ சொன்னது தான் ஆத்ம திருப்தியாக இருந்திருக்கும். பரவாயில்ல, தலைவருக்கு ஒன்றும் இல்லை, சார் மூலியமாக சொன்னதே பெரிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.